இந்த பழக்கம் வந்து எப்படி கிரியேட் ஆனது? நமக்கு நீங்கள் பேசுகிறீங்க, பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அது தெய்வம்சமாக வந்து சேர்ந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சுட்டு ஒரு படத்துக்கு போனேன். அது டைசன் என்னங்க எல்லாத்துக்கும் இழுத்துனுக்கிறீங்கன்னு. அப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இப்போ யாரோடும் படம் எனக்கு வரல. வராத காரணம் என்னன்றது நான் யோசிக்கல. எனக்கு உடம்பு சரியில்லை. இப்போது கண் ப்ராப்ளம் இருந்தது. நம்ம தான் படத்தில் ஆக்ட் பண்ணுறோமோ, எவ்வளோ காலமாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்படி தான் நான் வந்தேன், இப்படி தான் உட்காந்துக்கிறேன். சூப்பர் சார், சூப்பர் சார். அதே மாதிரி எப்போயோ நாங்கள் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி இருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லொல்லு சபா மூலியமாக தான் மக்கள் எல்லாருக்குமே உங்களை வந்து தெரியும். கொஞ்சம் நம்ம முன்னாடி போவோம். லொல்லு சபாவுக்கு முன்னாடி மனோகர் சார் என்ன பண்ணிட்டு இருந்தார்? நான் ஒரு படம்னு பண்ணிட்டு இருந்தேன் விஜய் டிவியில். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன காமெடி பிளேலாம் ஒரு இது ஜெயா டிவி, ஆதவன் டிவி எல்லாம் இந்த மாதிரியான பேனல்லாம் அனதத்திக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். ஓகே. ஆனால் இதே லொல்லு சபா மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எல்லாம். ஆனால் லொல்லு சபாவாக இருக்காது, வேறு வெரைட்டியாக போகும். இப்போ நீங்கள் வணக்கம் சொல்லும்போதே ஒரு விஷயம் பண்ணீங்க இல்லையா, அதுதான் உங்களோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பழக்கம் வந்து எப்படி கிரியேட் ஆனது? நமக்கு நீங்கள் பேசுகிறீங்க, பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அது தெய்வம்சமாக வந்து சேர்ந்துருச்சு. சேர்ந்து தானே நான் அப்படியே தக்க வச்சுக்கினேன். அது இன்னும் என் கூட ஒன்று ஆடுது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கவே இல்லை. அது பாட்டுன்னு ஆடினது, நான் பாட்டுன்னு பேசின்னு இருந்தேன், உங்களுக்கு பாட்டுன்னு ரீச் ஆகிக்கினே இருந்தது. வானவராயன் வல்லவராயன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் சார் கூட பண்ணியிருப்பீங்க. படத்தோடைய கிளைமேக்ஸில் தான் நீங்கள் வருவீங்க. இது 2 பேர்த்துக்கு டைலாக் இருக்கும், உங்களுக்கு பெருசாக டைலாக் இருக்காது. இப்போ சந்தானம் சார் ஒன்று சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுப்பீங்க, இன்னொருத்தர் ஒன்று சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பீங்க, திடீர்னு ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவீங்க. இது வந்து எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? இது என்னுடைய பிறப்பிலே வந்தது. அது எதுவும் காலி விடக்கூடாது, காலி விடாத கேப் அப்படியே ஃபுல்லப் பண்ணிக்கின்னே இருக்கணும். அந்த ஃபுல்லப் மைண்டு எனக்கு சின்னதுலேருந்தே உண்டு. அதில் எதனா ஒரு டைலாக் போட்டு அதை கேட்ச் பண்ணிக்குவேன். இல்லை, இது எல்லா டேரக்டரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. யாருமே அந்த மாதிரி சொல்லல. என்ன இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணாதீங்க, சும்மா இருக்காதீங்க, சுற்றி இருக்காதீங்க அப்படின்லாம். இப்போ லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சுட்டு ஒரு படத்துக்கு போனேன். அது டைசன் என்னங்க எல்லாத்துக்கும் இழுத்துனுக்கிறீங்கன்னாரு. அப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எனக்கு. இப்போ சந்தானம் சார் இருக்கட்டும், ஜீவா சார் இருக்கட்டும், எல்லாருமே லொல்லு சபாலேருந்து நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காங்க. இப்போவுமே அவங்க கூட கான்டாக்டில் இருக்கீங்களா நீங்கள்? இருக்கிறேன். இப்போவும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தாங்கிறோம். இப்போ ரெகுலராக அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா எதாவது டீ கடைக்கு போகிறது, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஏதாவது? அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து போனால் தான் அவங்க வீட்டுக்கு போனால் தான் பார்க்கணும், குறிப்பிட்ட இடத்துக்கு. அப்படி தான் பேசினா சந்தானம் எப்படிங்கிற எதாகிற அப்படின்னு பேசிட்டு வர முடியும். மற்றபடி ஒரு சினிமா லெவலில் பேச முடியாது. எதுவும் என்னடா எனக்கு ஒரு பணம் கொடுறா அப்படின்லாம் கேட்க முடியாது. நீ கொடுத்தா கூட நான் நடிச்சிட்டு போகிறேன், நீ விட்டா விடு, நான் விட்டுறேன் அப்படின்னு மாதிரி தான் போனேன். இப்போ என் பொண்ணு கல்யாணத்துக்காக போனேன், நான் பாப்பா கல்யாணம் வச்சுக்கிறேன் அப்படின்னு. அவனா பண்ணிடலாண்ணா வந்துடுறேண்ணா அப்படின்னு கட்சியில் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணார். இப்போது நீங்கள் வந்து லொல்லு சபா பண்ணியிருந்த அதே டைமில் சிவகார்த்திகேயன் அண்ணாவும் விஜய் டிவியில் ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்போ நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா? அவர் கூட பேசுறது நல்ல பழக்கம். சிவகார்த்திகேயன் நல்ல பழக்கம். பார்க்குறது பேசுறதுலாம் கிடையாது, நல்லாவே பழக்கம். அவங்க கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், அவர் கொடுக்க விருப்பம் இல்லை. அவர் அப்படியே இவர் சந்தானத்தோடு போட்டோம் அப்படின்னு விட்டாங்க தான். நம்ம தொடர்ந்து சந்தானம் சார் கூடயே இருந்துட்டதால், சந்தானம் சாரோட நிழலே இருந்துட்டதால் வேறு யாரும் நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறாங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு? அப்படிலாம் நான் கோச்சிக்கும் இல்லை, இது போகிறோம் இல்லை. நான் போய் யாரையும் போயின்னா ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் கொடுக்கல அப்படின்னு நான் அப்ரோச் பண்ணல யாருக்கிட்டையும். விஜய் சாரோட வேலாயுதம் பண்ணியிருக்கீங்க, அந்த படத்தோடைய அனுபவம்? நீங்கள் யாரும் இங்கேருந்து போக முடியாது, ஆளுக்கு 10 பைசா போட்டு தான் போகணும், இல்லைன்னா என் பணத்தை தாண்டி தான் போவீங்க. அந்த படத்தில் வேலாயுதம்ங்கிற கேரக்டர் தாண்டி உங்களோட கேரக்டர் நேம் எல்லாத்துக்கும் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். கண்டிப்பாங்க. அந்த வேலாயுதம் படத்தில் நான் தான் நின்னேன். ஒரே ஜனங்கள்லாம் கூச்சலாம், ஒரே மக்களும் எல்லாரும் வந்து ஊரில் வச்சுருவாங்க, என்னங்க வேலாயுதம் படத்தில் பண்ணிங்களா, எல்லாம் எங்களெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். நாங்களே எங்களை அறியாத கத்திட்டோம், உங்களை பார்த்தவங்க
அப்படின்னா நான் யார்கிட்டையும் அவுட் பண்ண மாட்டேன் எதையுமே. இப்போ அடுத்து வேற யார் கூடலாம் படம் நடந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு உங்களுக்கு சார்? இப்போ யாரோடும் படம் எனக்கு வரல. வராத காரணம் என்னன்றது நான் யோசிக்கல. எனக்கு உடம்பு சரியில்லை. இப்போது உடம்பு சரியில்லாதனால நான் அப்படியே பிரேக் அவுட்டாகவே இருக்கலாம் அப்படின்னு இருந்துக்கிட்டு இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கூப்பிடுவாங்க, போக முடியும். நாளைக்கு ஒன்று இருக்குது, உடம்பு கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் பார்த்தாவும் லைட்டாக அப்படி தெரியுது. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போது அடிக்கடி கண்ணில் தண்ணி வருது. என்ன ப்ராப்ளம்? கண் ப்ராப்ளம் வந்தது. நம்ம தான் படத்தில் ஆக்ட் பண்ணுறோமோ, எவ்வளோ காலமாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த கண் ப்ராப்ளம் வராது இருக்காதா? அதான் வந்திருக்கு. கண் ஆப்ரேஷன் பண்ணேன். 2 கண்ணுக்கு நிறைய செலவு பண்ணேன். 15,000 செலவு பண்ணேன். நல்லா எடுத்தேன். கண் நல்லா இருக்குது. டாக்டரை போய் கேட்டானே நல்லா தாங்க இருக்குது அப்படின்றாங்க. என்ன காரணம்னு சொல்ல முடியல அவங்களால. இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நான் வந்து இப்படி கையை ஆட்டி ஆட்டி பேசுறது வந்து என்னப்பா அவர் வந்து அதை தானப்பா பண்ணுறாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதுவே நமக்கு ஒரு மைனஸாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வேற மாதிரி கொஞ்சம் நடிச்சிருக்கோம். இல்லை அப்படியெல்லாம் மைனஸாக போச்சுன்னு நான் நினைக்கல. ஆட்டி பேசுனா வெரைட்டியாக தான் பேசியிருப்பேன். ஆமாம், அது மக்களுக்குமே பிடிச்சிருக்கு கண்டிப்பாக. நீங்கள் அப்படி யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு? நான் அப்படி யோசனை பண்ணல. இப்போ நான் சொன்னேன் உங்ககிட்ட, சொன்னது தான் சொல்லுவேனே தவிர அந்த வெரைட்டியாக காட்டுறது நான் படத்தில் தான் காட்டுவேன். கண்டிப்பாக சும்மா ஓட்ட காட்ட முடியுமா? நாமா நீ இந்த மாதிரி கேட்டுக்கிறியே, இதெல்லாம் அங்கே தான் படத்தில் தான் காட்டுவேன். ரியாக்ஷன் என்கிட்ட இருந்துக்கின்னே இருக்கும். ஆமாம், நிச்சயமாக இருக்காது. நான் மட்டும் சும்மா இருக்க மாட்டேன். மட்டும்லாம் அப்படியே ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் போட்டுட்டே இருப்பேன். சின்ன பிட்டெல்லாம் நிற்கவே நிற்காது என்கிட்ட. ஸோ இப்படின்னா சின்ன பிட்டு நான் எதையும் விட மாட்டேன். எல்லாமே பிட்டு, எந்த பிட்டும் என்கிட்ட மிஸ் ஆகாது. அப்படி பண்ணும்போது சில ஆர்டிஸ்ட் வந்து ஓகே அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. சிலர் வந்து இல்லை இது ஏதோ கொஞ்சம் ஓவர் டாமினன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய நடிப்பு அங்கே முடியலன்னும் போது அப்படி முடிகிறவங்க வருவாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? அமைதியாக இருக்கும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சும்மா இதை ஆக்ட் பண்ணுகிறேன், நான் ஆக்ட் பண்ணுகிறேன், நீ பண்ணுகிறேன்ற ஏதாவது பண்ணு. இப்போ நீங்கள் வந்து லொல்லு சபா அப்படிங்கிற கான்செப்டே ஏதாவது ஒரு மூவியவோ இல்லை ஏதாவது ஒரு நடந்த ஒரு இன்சிடென்ட்டையோ ஸ்பூஃப் பண்ணுற மாதிரி தான். அப்போது அந்த மூவி சார்ந்த யாராவது உங்களுக்கு கால் பண்ணி என்ன இப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது மிரட்டுறது இல்லை ஏதாவது? இல்லை இன்னும் வந்து அதை லைக் பண்ணுறாங்க எல்லோரும். நீங்கள் வந்து மிரட்டுறாங்க, கொள்றாங்க, அப்படிலாம் பண்ணுறாங்க. சரி சும்மா இதை பார்த்துக்கிது அப்படின்னு யாரும் சொல்கிறோம். இன்னும் நான் பார்த்துருந்தாங்கிறேன் அப்படின்றாங்க. எல்லா ரோலும் பண்ணிட்டோம், என்ன ரோல் பண்ணல? ஆம்பளைலேருந்து பொம்பளை வரலும் பண்ணி காட்டியாச்சு எல்லா ரோலும். A1 படம் பண்ணுறப்போ சேலரி வந்து இவ்வளோ தான் கொடுத்தாங்க, ஒரு 6,000 அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. அது என்ன நடந்தது ஆக்சுவலாக? இப்போ யோகி பாபு சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உச்சத்துக்கு போயிட்டார். நீங்கள் எப்போயோ வச்சுருக்கீங்களா நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகல? இல்லை யோகி பாபு சார் எப்படி அந்த உயரத்துக்கு போயிருப்பார்? அவர் என்ன அதில் சாதனைகள் நிறைய பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அதை ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு விரும்பலை. எதனால் அவங்கள யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்க? யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அப்படி தான் யோசனை வரும்.